முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டத்தை ஹைதராபாத்தில் நடத்த முடிவு. ஸ்டாலின் முன்னெடுப்புக்கு பல்வேறு மாநில தலைவர்கள் பாராட்டு. தமிழ்நாட்டிற்கு நிதி பங்கீடு குறித்து நிர்மலா சீதாராமன் விமர்சனம். தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என திமுக கண்டனம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி இலங்கை செல்கிறார் பிரதமர் மோடி. சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிட்டுமா என மீனவர்கள் எதிர்பார்ப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். 3 நீதிபதிகளை கொண்ட விசாரணை குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவத் மான், கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் தலைவர் திரு கே டி ராமாராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நேர்மையான தொகுதி வரையறை பிரச்சனையை மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்வோம் என்று திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் வெறும் தொடக்கம்தான் என்றும் அனைவரும் ஒன்றுபட்டு வெற்றி பெறுவோம் என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் கூறினார். சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தேசிய அளவில் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். I would like to tell you that we will take it forward. We will discuss in the national level also. இந்த கூட்டுக்குழுவுக்கு அந்தந்த மாநிலங்களின் பரிந்துரையின்படி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று திமுக எம்பி திருமதி கனிமொழி தெரிவித்தார். நியாயமான தொகுதி சீரமைப்பை வலியுறுத்தி தென் மாநில தலைவர்கள் ஓரணியில் திரண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத தலைவர்கள் அடுத்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கூறினார். வரக்கூடிய அடுத்த கட்ட கூட்டம் ஹைதராபாத்ல நடக்க வேண்டும் என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இஷ்யூவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வர இயலாத கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு. சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை பிரதமரிடம் நேரில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். இதனிடையே மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி மறுவரையறை செய்வது நியாயமாகவும் சமமாகவும் இருக்காது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தமிழக முதலமைச்சர் ஏற்பாடு செய்த கூட்டத்தை வரவேற்பதாக ஆதரவு தெரிவித்துள்ளார். இதற்கு திரு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். வரி பகிர்வு தொடர்பாக ஏளனமாக பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மத்திய பட்ஜெட் தொடர்பான விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன், நாங்கள் இவ்வளவு வரி கொடுக்கிறோம், நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்ற வாதமே தவறு என குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட மக்களும் மாறுபட்ட வரியை செலுத்துவதாகவும் அந்த வகையில் மத்திய அரசிடம் தமிழ்நாடு முன்வைக்கும் வரி பகிர்வு தொடர்பான வாதம் சரியல்ல என்றும் கூறினார். ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இதனிடையே மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு திமுக எம்பி திருமதி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் நீங்கள் ஏளனம் செய்வதைத்தான் இத்தனை காலமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்று அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழர்களை எள்ளி நகையாடும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 5ஆம் தேதி இலங்கையில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அனுர குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிம்ஸ்டெக் அமைப்பின் 6வது உச்சி மாநாடு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது.
இதில் திரு மோடி பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டுக்கு பிறகு மறுநாள் ஏப்ரல் 5ஆம் தேதி இந்திய பிரதமர் இலங்கைக்கு வர இருப்பதாக அந்நாட்டு அதிபர் அனுர குமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் திசநாயக்க கடந்த டிசம்பரில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது விவாதிக்கப்பட்ட ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் நோக்கத்துடன் திரு மோடி இலங்கை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திசநாயக்க தனது டெல்லி பயணத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் போதும் அதற்கு பிறகு இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக இலங்கை தனது சொந்த காலில் நிற்க இந்தியா அப்போது உதவியது. இலங்கையின் திரிகோணமலை மாவட்டத்தில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணிகளை திரு மோடி இந்த பயணத்தின் போது தொடங்கி வைப்பார் என தெரிகிறது. சம்பூரில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவி இயக்க இரு நாடுகளும் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கை மின்சார வாரியமும் இந்தியாவின் தேசிய அனல்மின் கழகமும் இணைந்து இதற்கான பணியில் ஈடுபட உள்ளன. இத்திட்டம் 2 கட்டங்களை கொண்டதாகும். முதல் கட்டத்தில் 50 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையமும், இரண்டாவது கட்டத்தில் 70 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையமும் நிறுவப்படும். இந்த பயணத்தின் போது தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 14ஆம் தேதி டெல்லியில் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா வசிக்கும் குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அப்போது ஒரு அறையில் கட்டுக்கட்டாக 37 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் தீயில் கருகியதாகவும் கூறப்படுகிறது. கணக்கில் வராத இந்த பணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்யாத நிலையில் உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தார். அதில் நீதிபதி வீட்டில் ரூபாய் நோட்டுகள் எரிந்து கிடந்த வீடியோ, புகைப்பட ஆதாரங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த அறிக்கையின் முழு விவரமும் அனைவரும் பார்வையிடும் வகையில் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே 3 மாநிலங்களைச் சேர்ந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட விசாரணை குழுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா நியமித்துள்ளார். அதன்படி பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி திரு ஷீல் நாகு, இமாச்சல் பிரதேச தலைமை நீதிபதி திரு GS சந்தவாலியா, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அனு சிவராமன் ஆகியோர் இந்த விசாரணை கமிட்டியில் இடம்பெற்றுள்ளனர். இதையடுத்து விசாரணைக்கு வருமாறு நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவுக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிகிறது. இந்த 3 பேர் கமிட்டியின் விசாரணை நகர்வுகளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக கண்காணிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் நிலையில் இந்த கமிட்டியின் அறிக்கை அடிப்படையில் நீதிபதியை ராஜினாமா செய்யுமாறு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்துவார். அதற்கு அவர் மறுக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நாடாளுமன்றம் மூலம் பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிப்பூரில் அமைதியை மீட்டெடுக்க அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த மாநிலத்தில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மைத்தேயி இன மக்களுக்கு இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மோதல் வெடித்தது. இனக்கலவரமாக மாறி வன்முறை தாண்டவமாடியதில் 250 பேர் பலியானார்கள். 70,000த்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழு அமைக்கப்பட்டது. நீதிபதிகள் திரு BR கவாய், திரு விக்ரம் நாத், திரு MM சுந்தரேஷ், திரு KV விஸ்வநாதன், திரு NK சிங் ஆகியோர் அடங்கிய குழு நேற்று மணிப்பூர் தலைநகர் இம்பால் சென்றது. அங்குள்ள முகாம்களுக்கு சென்ற நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினர். பின்னர் மாநிலம் முழுவதும் 109 மருத்துவ முகாம்களை தொடங்கி வைத்து பேசிய நீதிபதி திரு கவாய் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது நிலவும் கடினமான சூழல் அரசு நிர்வாகம், சட்டப்பேரவை மற்றும் நீதித்துறை மூலம் விரைவில் முடிந்துவிடும் என்று அவர் கூறினார். மாநிலத்தில் அமைதி திரும்புவதை நமது அரசியலமைப்பு உறுதி செய்யும் என்று திரு கவாய் தெரிவித்தார். கலவரத்தால் படிப்பை நிறுத்திய மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாம்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு கவாய் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் வருகை காயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்று நீதிபதி திரு கோட்டீஸ்வர் சிங் கூறினார். I'm sure everybody, in fact, the Supreme Court visit is such a remarkable thing. I'm sure this is going to give a healing touch and hope for going forward.
we must look forward. We must think of the future. We must not live in the past with all the kind of pain, tragedy which has taken place. We should not we must look forward for a brighter future where we can all stay together, live together. That's very important. மணிப்பூரில் அமைதி திரும்பி வருவதாக கூறிய நீதிபதி திரு விஸ்வநாதன் மிகவும் பிரகாசமான அமைதியான எதிர்காலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் மற்ற பகுதிகளைப் போல மணிப்பூரும் பெருமைமிக்க பகுதியாக மாறும் என்று நீதிபதி திரு எம் சுந்தரேஷ் கூறினார். மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு பின்னர் டெல்லி திரும்புகிறது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் BS4 ரக வாகனங்கள் கடந்த 2020 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அதன் பிறகு அந்த வாகனங்கள் தடையின்றி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் கூறி சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தமிழகத்தில் BS4 ரக வாகனங்கள் உள்பட 315 வாகனங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த மிகப்பெரிய மோசடியில் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளது. எனவே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு GK இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் கடந்த 2020 ஏப்ரலுக்கு பிறகு BS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இனி வருவது செய்தித் துளிகள். தமிழக சட்டப்பேரவை சட்டம், விதி மற்றும் மரபின்படி நடத்தப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவின் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டு முன் யோசனையுடன் செயல்படுவதாக கூறினார். தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் நிச்சயமாக நல்ல முடிவு வரும் எனவும் திரு அப்பாவு தெரிவித்தார். பொள்ளாச்சி வழியாக இயக்கப்பட்டு வந்த திருநெல்வேலி சிறப்பு ரயில் முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதற்கு பயணிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 1.5 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை, பொள்ளாச்சி வழியாக நெல்லைக்கு ஞாயிறுதோறும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இது மறுநாள் திருநெல்வேலியில் இருந்து பொள்ளாச்சி வழியாக மேட்டுப்பாளையம் சென்றடையும். 1 மாதத்திற்கு முன்பு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இந்த ரயில் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ரயில் பயணிகள், பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நீச்சல் போட்டியில் பல்வேறு சாதனைகள் படைத்த மாணவியை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து கௌரவித்தனர். குமார் நகர் நகரவை மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் அர்ச்சனா மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகளை வென்றுள்ளார். சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள் ஊக்கம் அளிப்பதாக கூறிய மாணவி, ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு என்று தெரிவித்தார். உலக தண்ணீர் தினத்தையொட்டி வத்தலகுண்டு அருகே கோட்டைப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தேவராட்டம் ஆடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து தண்ணீரை சிக்கனமாக செலவழிப்போம், மழைநீரை சேகரிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம் என மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிலருக்கு மட்டுமே மீன்கள் சிக்கிய நிலையில் மீன்கள் கிடைக்காத பலர் ஏமாற்றமடைந்தனர். கட்டக்குடி பெரியகுளத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கானோர் வலை, கச்சா, கூடை, பரி உள்ளிட்ட உபகரணங்களால் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர். பெரிய அளவிலான நாட்டு மீன்கள் சிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிறிய மீன்கள் மட்டுமே சிக்கின. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் பாஸ்டாகில் பணம் இல்லை என கூறி அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தவிப்பிற்கு உள்ளாகினர். மதுரையில் இருந்து 4 வழி சாலை வழியாக திருபுவனம், திருப்பாச்சேத்தி, மானாமதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரையில் இருந்து வந்த அந்த பேருந்து திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன் வராததால் தோட்டத்திலேயே தர்பூசணி பழங்கள் அழுகி வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
சுமார் 4 ஏக்கரில் விளைந்துள்ள தர்பூசணி பழங்களை வேளாண் துறையினர் கணக்கீடு செய்து அரசிடமிருந்து நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐபிஎல் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் குப்பத்தைச் சேர்ந்த ஓவியர் புருஷோத்தமன் 50,000 புளிய விதைகளை பயன்படுத்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர் விராட் கோலியின் தனித்துவமான சுழல் உருவப்படத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த ஓவியம் குறித்த வீடியோவை சமூக வலைதளத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கோடையின் தாக்கம் மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக தூத்துக்குடி ரயில் நிலையம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதுபோல் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் நிலவியது. தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாவட்டம் ஆலங்குளம், பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் அகஸ்தியர், மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழனி, ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஒசூரில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரி பகிர்வு தொடர்பாக ஏளனமாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. டெல்லி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.